பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒளிபரப்ப உதவுபவர்கள் திருமதி ஷீலா மற்றும் குடும்பத்தினர், பெங்களூர். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய இந்த நவநாள் திருப்பலியினுடைய 4வது நாள் அன்று நாம் அனைவரும் ஒரே குடும்பமாக இணைந்திருக்கிறோம். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்டிருக்கின்ற மைய சிந்தனையாக அமைவது சிலுவையின் அடியில் அன்னை மரியாள். இந்த ஒரு தலைப்பை வேறு விதத்திலே நாம் சிந்தித்து பார்க்கிற பொழுது, கருவறையில் இருந்து சிலுவை அடி வரை அல்லது கல்லறை வரை என்கின்ற ஒரு சிந்தனையை நாம் அனைவரும் மையமாக கொண்டு இன்றைய நாளிலே சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில கருவறையிலிருந்து கல்லறை வரை அல்லது சிலுவை வரை இயேசுவினுடைய அந்த பயணத்தில் இறுதி வரை எவை நிலைத்திருக்க வைத்தது என்று பார்க்கின்ற பொழுது, அன்னை மரியாள் ஒரு பொழுதும் இந்த மண்ணுலகில் இருக்கிற மற்ற பெண்களை போல லட்சியம் கொண்டவள் கிடையாது. பிற குடும்பங்களை போல, பிற மனிதர்களை போல ஆசைகள் நிறைந்த ஒருவர் கிடையாது. மாறாக அன்னை மரியாளுக்கு என்று ஒரு லட்சியம் இருந்தது. அந்த லட்சியம் நான் தொடக்கத்தில் இருந்து இறுதி வரை இறைவனுக்கு அடிமையாக இருப்பது. இந்த மண்ணுலகில் இருக்கிற பதவிகளுக்கோ செல்வங்களுக்கோ ஆடம்பரங்களுக்கோ நான் அடிமையாக இருக்க விரும்பவில்லை. மாறாக நான் இறைவனுடைய அடிமை, அவருடைய விருப்பத்தை நிறைவேற்ற நான் தயாராக இருக்கின்றேன் என்று சொல்லி இறுதி வரை அதிலே நிலைத்திருக்கின்ற பொழுதுதான் அன்னை மரியாள் அந்த சிலுவையின் அடிவரை தன்னோடு இருந்த சீடர்கள் இயேசுவை விட்டு சென்று விட்டார்கள். ஆனால் உங்களோடு இறுதி வரை இருப்பேன் என்று சொன்ன சீடர்கள் அவரை மறுதலிக்கின்றார்கள், அவரை காட்டி கொடுக்கின்றார்கள். ஆனால் அவருடைய பயணத்தில் இறுதி வரை நிலைத்திருந்தது அன்னை மரியாள். காரணம், சீடர்களாக இருந்தாலும்
அல்லது அற்புதங்களை அதிசயங்களை பார்க்கிற மக்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் ஏதோ ஒரு விதத்தில் இந்த மண்ணுலகில் இருக்கின்ற பொருட்களின் மீது, செல்வத்தின் மீது அவர்கள் அடிமைகளாக இருந்ததனுடைய அடையாளமாக இயேசுவோடு அவர்களால் இறுதி வரை பயணிக்க முடியவில்லை. அன்னை மரியாள் இறுதி வரை பயணித்தார் என்றால் அவர் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனுக்கு மட்டுமே அடிமையாக இருந்தார். ஆகையால் இன்றைய திருப்பலியிலே நாம் அனைவரும் ஜெபிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். நான் என்னுடைய வாழ்க்கையில எதற்கு அடிமைகளாக இருந்து கொண்டிருக்கிறோம்? நம்மிடம் இருக்கின்ற அந்த செல்போனுக்கா, அழகிற்கா, ஆடம்பரத்திற்கா, அல்லது பதவிக்கா, அல்லது படிப்பிற்கா, அல்லது நிலபுலங்களுக்கா, அல்லது வீடுகளுக்கா, எதற்கு நாம் அல்லது தீய பழக்க வழக்கங்களுக்கா, அல்லது தீய நண்பர்களின் வழியாக நாம் அடிமைகளாக இருக்கிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஆகையால் அன்னை மரியாதை போல இறைவனுக்கு மட்டுமே நாம் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது இறைவனுடைய பயணத்தில் இறுதி வரை பயணிக்க முடியும். அவ்வாறு பயணிக்கிற பொழுது அன்னையினுடைய ஆசையை நமக்கு நிறைவாக கிடைக்கும். ஆகையால் நாம் இறைவனுக்கு அடிமைகளாக இல்லாமல் பிற பொருட்களுக்கோ அல்லது ஆடம்பரங்களுக்கோ அடிமையாக இருந்த அந்த நேரங்களை நினைத்து பார்த்து மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இதற்கு உயர்த்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அடியார்களின் குற்றங்களை மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றோம். எங்கள் செயல்களால் உமக்கு உகந்தவர்களாகிட இயலாத நாங்கள் உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவருடைய தாயின் பரிந்துரையால் மீட்பு அடைவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் தெசலோனியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, இவை நடக்கும் காலங்களையும் நேரங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத தேவையில்லை. ஏனெனில் திருடன் இரவில் வருவது போல ஆண்டவருடைய நாள் வரும் என்பதை நீங்களே திண்ணமாய் தெரிந்திருக்கிறீர்கள். எங்கும் அமைதி, ஆபத்து இல்லை என்று மக்கள் கூறிக்கொண்டிருக்கும் பொழுது கருவுற்றிருப்பவருக்கு வேதனை வருவது போல திடீரென அவர்களுக்கு அழிவு வரும். யாரும் தப்பித்துக் கொள்ள இயலாது. ஆனால் அன்பர்களே, நீங்கள் இருளில் நடப்பவர்கள் அல்ல. ஆகவே அந்த நாள் திருடனை போல் உங்களுக்கு வராது. நீங்கள் எல்லாரும் ஒளியை சார்ந்தவர்கள், பகலில் நடப்பவர்கள். நாம் இரவையோ இருளையோ சார்ந்தவர் அல்ல. ஆகவே மற்றவர்களைப் போல் நாமும் உரங்களாகாது. விழிப்போடும் அறிவு தெளிவோடும் இருப்போம். ஏனெனில் கடவுள் நம்மை தம் சினத்திற்கு ஆளாவதற்கு அல்ல, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக மீட்பு அடையவே ஏற்படுத்தியுள்ளார். நாம் இருந்தாலும் இறந்தாலும் அவரோடு இணைந்து வாழும் வண்ணம் அவர் நம் பொருட்டு இறந்தார். ஆகவே நீங்கள் இப்பொழுது செய்து வருவது போல ஒருவருக்கொருவர் ஊக்கமூட்டுங்கள், ஒருவரை ஒருவர் வளர்ச்சியடைய செய்யுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடுங்கள் பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன். ஆண்டவரே என் மொழி, அவரே என் மீட்பு, யாருக்கு நான் அஞ்ச வேண்டும்? ஆண்டவரே என் உயிர் கடக்கலாம், யாருக்கு நான் அஞ்சி நடக்க வேண்டும்? பல்லவி. நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் நாடி தேடுவேன். ஆண்டவர் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருக்க வேண்டும். ஆண்டவரின் அழகை நான் காண வேண்டும். அவரது கோவிலில் அவரது திருவுளத்தை கண்டறிய வேண்டும். பல்லவி. வாழ்வோரின் நாட்டினிலே ஆண்டவரின் நலன்களை காண்பேன் என்று நான் இன்னும் நம்புகிறேன். நெஞ்சே, ஆண்டவருக்காக காத்திரு, மன உறுதி கொள், உன் உள்ளம் வலிமை பெறட்டும். ஆண்டவருக்காக காத்திரு. பல்லவி. அனைவரும் எழுந்து நிற்போம். அல்லேலூயா
அல்லேலூயா, அல்லேலூயா. நம் இனிய பெரிய இறைவாக்கினர் ஒருவர் தோன்றியிருக்கிறார். கடவுள் தம் மக்களை தேடி வந்திருக்கிறார். அல்லேலூயா. வார்த்தையான இறைவனுங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 4 உயிருள்ள இறைவார்த்தைகள் 31 37 முடிய. அக்காலத்தில் இயேசு கலிலேயாவில் உள்ள கபர்நாகும் ஊருக்கு சென்றார். ஓய்வு நாளில் மக்களுக்கு கற்பித்து வந்தார். அவருடைய போதனையை குறித்து அவர்கள் வியப்பில் ஆழ்ந்தார்கள். ஏனெனில் அவர் அதிகாரத்தோடு கற்பித்தார். தொழுகை கூடத்தில் தீய ஆவி பேய் பிடித்திருந்த ஒருவர் இருந்தார். அவரை பிடித்திருந்த பேய், ஐயோ நாசரத் இயேசுவே, உமக்கு என்ன வேலை? எங்களை ஒழித்து விடவா வந்தீர்? நீர் யார் என எங்களுக்கு தெரியும். நீர் கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்று உரத்த குரலில் கத்தியது. வாயை மூடு, இவரை விட்டு வெளியே போ என்று இயேசு அதனை அதட்டினார். அப்பொழுது பேய் பிடித்தவரை அவர்கள் நடுவே விழ செய்து அவருக்கு ஒரு தீங்கும் இழையாமல் பேய் அவரை விட்டு வெளியேறிற்று. எல்லோரும் திகைப்படைந்து, எப்படி பேசுகிறார் பாருங்கள், அதிகாரம் தேடும் வல்லமையோடும் தீய ஆவிகளுக்கு கட்டளையிடுகிறார், அவையும் போய்விடுகின்றனவே என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொண்டனர். அவரை பற்றிய பேச்சு சுற்றுப்புறம் எங்கும் பரவியது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கு நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, நவநாளின் 4வது நாளில் நாம் இருக்கின்றோம். நிறைய பேர், ஆல்மோஸ்ட் எல்லாரும் நவநாள் 9 நாட்களும் இந்த ஆலயத்திற்கு திருத்தலத்திற்கு வர வேண்டும். திருத்தலத்தில் என்னுடைய மன்றாட்டை அன்னை மரியாளிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று நாம் நினைத்திருப்போம். 2 வகையான மனிதர்கள் தான் வர முடியும். ஒன்று, அன்னை மரியாளின் வழியாக நாம் பெற்ற எல்லா அற்புதங்களுக்காகவும், எல்லா அதிசயங்களுக்காகவும், புதுமைகளுக்காகவும் நன்றி சொல்லும் வண்ணமாக வந்திருக்கும் நபர்கள் ஒரு வகை. நன்றி செலுத்தும் வண்ணமாக பொருத்தனை செலுத்துவது, வேண்டுதல் செலுத்துவது, நன்றியறிதல் செலுத்துவதற்காக வந்திருக்கும் ஒரு வகை. 2வது வகை, எனக்கு இன்னும் அன்னை மரியாளின் புதுமை என்னுடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டும், என்னுடைய துன்பம் தீர வேண்டும், என்னுடைய வேதனை குறைய வேண்டும், ஆகவே நான் அன்னையை தேடி வந்திருக்கிறேன் என்று சொல்லி வந்திருப்பவர்கள் இன்னொரு வகை. இந்த 2 வகை தான் இருக்க முடியும். இந்த நாட்களிலே நாம் அன்னையை தேடி வருவது நன்றி செலுத்தவும், அன்னை மரியாளின் பரிந்துரையை நாம் கேட்கவும் வந்திருக்கிறோம். ஜூபிலி ஆண்டு என்ற உடனே நம்முடைய மனதிற்கு வருவது இந்த சிலுவை. இங்கே இருக்கிற இந்த சிலுவை, ஜூபிலி சிலுவை, இந்த ஜூபிலி கிராஸ். எல்லா இடங்களுக்கும், எல்லா ஊர்களுக்கும் சென்றிருக்கும் இந்த ஜூபிலி சிலுவையை நாம் தியானிக்க இந்த ஜூபிலி ஆண்டு நம்மை அழைக்கிறது. இந்த நாள், நம்முடைய இந்த 4வது நாள் நவநாளிலே நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் மைய சிந்தனை, நாம் முன்னுரையில் கேட்டது போல, அன்னை மரியாளின் வேதனைகள், வியாகுலங்கள். அன்னை மரியாள்
சிலுவை அருகினில் நின்று பட்ட அந்த வியாகுலத்தை நாம் தியானிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். வியாகுலம் அப்படின்னு சொன்ன உடனே வியாகுல மாதாவுடைய போட்டோ நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். வியாகுல மாதா போட்டோல அன்னை மரியாளின் இதயத்தில் 7 அம்புகள் இருக்கின்ற ஒரு போட்டோ, ஒரு பிக்சர் நம்ம பார்த்திருப்போம். அந்த 7 அம்புகள் எதை குறிக்கிறது அப்படின்னு நம்ம கேட்டா 7 வியாகுலங்களை அது குறிக்கிறது. அன்னை மரியாள் 7 வியாகுலங்கள் நம்முடைய பைபிளிலே குறிக்கப்பட்டிருப்பது போல அனுபவித்தாள் என்று புனித பிரிஜிட் அம்மா வழியாக இந்த ஒரு பக்தி முயற்சி ஏற்பட்டது. 7 வியாகுலங்கள் அப்படின்னு சொல்லும்போது முதலாவது வியாகுலம் ஆண்டவர் இயேசு பிறந்தவுடனே கோவிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கும்போது சிமியோன் என்ற ஒரு வயதானவர் வந்து அன்னை மரியாளுக்கு சொல்கின்ற வார்த்தை, உன்னுடைய உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்று முதலிலே சொல்லுகின்ற அந்த இறை வார்த்தை அன்னை மரியாளின் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவோம் அப்படின்றதே ஒரு வாளாக, ஒரு அம்பாக அன்னை மரியாளின் இதயத்தில் போய் நின்றது. என்னவா இருக்கும் இந்த என்னுடைய குழந்தை, எப்படியெல்லாம் இருக்குமோ, எதெல்லாம் அனுபவிக்குமோ அப்படின்ற ஒரு வேதனை. இரண்டாவது ஒரு வாள், அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு குழந்தையாக இருக்கும் பொழுது ஒரு கொலை மிரட்டல் வருகிறது. ஏரோது அரசன் இந்த குழந்தையெல்லாம் கொல்ல வேண்டும் அப்படின்னும் போது என்ன செய்தார்கள்? அன்னை மரியாளும் யோசேப்பும் எகிப்திற்கு ஓடி சென்றார்கள். ஃப்ளைட் டு ஈஜிப்ட். அன்னை மரியாள் எத்தனை வேதனையோடு துன்பத்தோடு எகிப்திற்கு ஓடி சென்றிருப்பார்கள். குழந்தை இயேசு எப்படியாவது காப்பாற்றி விட வேண்டும் அப்படின்றது. அது இரண்டாவது ஒரு அம்பு அன்னை மரியாளின் இதயத்தில். மூன்றாவது, அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவுக்கு 12 வயது இருக்கும் பொழுது எருசலேம் ஆலயத்திற்கு கூட்டி செல்கிறார்கள். அங்கேயே இயேசுவை தொலைத்துவிட்டு 3 நாட்கள் பயணம் முடிந்தவுடனே இயேசுவை காணவில்லையே அப்படின்ட்டு பதறி போய் மிகவும் துன்பப்பட்டு படபடப்புடன் ஆண்டவர் இயேசுவை காண ஓடி வருகிறார்கள். அப்படிப்பட்ட ஒரு துன்பம், வேதனை நாமளும் ஒரு சில நேரங்களில் அனுபவிச்சிருப்போம். ஏதாவது ஒரு சின்ன பொருள் நம்ம தொலைச்சிட்டாலும் நம்ம மனசுல ஏதோ ஒரு நெருடல், என்னமோ காணாத போயிடுச்சே, என்னமோ என்னை விட்டு போயிடுச்சே அப்படின்ட்டு. ஒருவேளை நம்ம யோசிச்சு பார்த்தா இந்த நம்ம கூட்டத்துல எவ்வளோ பேர் வராங்க. நம்முடைய ஒரு சிறு குழந்தை காணாமல் போனால் நமக்கு எவ்வளோ படப்படுத்து, எவ்வளோ வேதனை, எவ்வளோ துன்பம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு துன்பம் ஒரு வாளாக அன்னை மரியாளின் 3வது வாளாக இதயத்தில் பாய்ந்தது. 4வதாக அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கல்வாரிக்கு செல்லும் பொழுது அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை சந்திக்கிறாள். தன்னுடைய ஒரே மகன் பாராட்டி சீராட்டி வளர்த்த அந்த மகன் பாரமான இந்த சிலுவையை சுமந்து செல்லும் பொழுது அவள் பட்ட வேதனை ஆண்டவர் இயேசுவை சந்திக்கும் பொழுது 4வது வாளாக தன்னுடைய இதயத்தில் ஊடுருவி பாய்கிறது. 5வது, ஆண்டவர் இயேசு சிலுவையில் தொங்கும் பொழுது ஆணிகள் துளைத்த அந்த கரங்கள் கால்களை பார்த்து சிலுவையில் ரத்தம் சொட்ட சொட்ட ஆண்டவர் இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுது அன்னை மரியாள் சிலுவையின் அருகினில் நின்று ஆண்டவர் இயேசுனுடைய வேதனையை அன்னை மரியாள் அனுபவிக்கிறாள். அது ஒரு 5வது அம்பாக அன்னை மரியாளின் இதயத்தில் ஊடுருவி பாய்கிறது. 6வதாக அன்னை மரியாளின் கரங்களில் ஆண்டவர் இயேசுவை இறக்கி, அந்த இறந்த ஆண்டவர் இயேசுவை இறக்கி கரங்களில் வைக்கிறார்கள். அதுதான் அந்த பியாத்தே ஸ்டாச்சு என்று சொல்கிறோம். இந்த ஆலயத்தின் முன்பாக அந்த ஒரு சுரூபம் இருக்கிறது. அன்னை மரியாளின் கரங்களில் ஆண்டவர் இயேசுவின் உடல் அப்படியே கிடத்தப்படும் பொழுது அன்னை மரியாளின் உள்ளம் வேதனையால் துன்புறுகிறது. அது 6வது அம்பாக அன்னை மரியாளின் இதயத்தில் பாய்கிறது. 7வதாக அன்னை மரியாளின் இதயம் எப்படி வேதனைப்படுகிறது? ஆண்டவர் இயேசுவை கல்லறையில் அடக்கம் செய்யும் பொழுது ஆண்டவருடைய அந்த உடலை பார்க்கும் பொழுது அன்னை மரியாளின் இதயத்தில் இன்னொரு 7வது அம்பாக ஊடுருவி பாய்கிறது. இப்படி 7 வியாகுலங்களை 7 அம்புகள் நிறைந்த இதயத்தோடு அன்னை மரியாளின் வியாகுல மாதா அந்த போட்டோ, அந்த படத்தை நாம் பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த தலைப்பு அன்னை மரியாள் சிலுவையின் அடியில் பட்ட வேதனை. அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை சிலுவையில் பார்க்கும் பொழுது அந்த ஆணிகள் துளைத்த அந்த கரங்கள், ஆணிகள் துளைத்த அந்த கால்கள், விழாவில் ஈட்டியால் குத்தப்பட்ட அந்த தழும்பு, அந்த ஆண்டவர் இயேசுவின் தலை மீது வைக்கப்பட்டிருக்கின்ற அந்த முள் கிரீடம், இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அன்னை மரியாளுடைய இந்த வேதனை எப்படிப்பட்ட ஒரு வேதனையாக இருந்திருக்கும் என்று நாம் சற்று நினைத்து பார்க்க வேண்டும். சற்று அதை நாம் அனுபவித்து பார்க்க வேண்டும்.
இந்த வியாகுலம் அப்படின்னு சொன்னா அந்த வியாகுலத்திற்கு நிறைய பெயர்கள், மாற்று பெயர்கள் நிறைய இருக்கிறது. வேதனை அப்படின்னு சொல்லலாம், வலி, தீராத வலி அப்படின்னு சொல்லலாம். அன்னை மரியாளின் அந்த வியாகுலம் என்று சொல்லும் பொழுது ஒரு ஆறாத ஒரு துன்பம் என்று கூட சொல்லலாம். இப்படி நிறைய அடுக்கிக் கொண்டே நாம் அதனை சொல்லலாம். அன்னை மரியாளின் இந்த வேதனை வியாகுலத்தை பார்க்கும் பொழுது அந்த சிலுவையின் அருகினில் நின்று அன்னை மரியாள் பட்ட அந்த வேதனையை நாம் தியானிக்க வேண்டும். தியானிக்கும் போது என்ன நடக்கிறது, சிலுவையின் அடியில் அன்னை மரியாள் என்னெல்லாம் நினைத்திருப்பார் அப்படின்ட்டு நம்ம ஒரு முறை கற்பனை பண்ணி பார்த்தா, நம்ம ஒருவேளை அந்த இடத்துல இருந்திருந்தா, நம்முடைய மகனோ மகளோ இப்படி இருந்திருந்தா நம்ம என்ன செஞ்சிருப்போம்? நம்ம சத்தம் போட்டு கூச்சல் போட்டு அழுதிருப்போம், கதறி இருப்போம். இரண்டாவதாக நம்ம வேதனை தாங்க முடியாம மயங்கி கீழே விழுந்திருப்போம். இல்ல நம்ம கத்தி யாராவது எனக்கு உதவி செய்ய வருவார்களா அப்படின்ட்டு நம்ம எல்லாரையும் போய் உதவி கேட்டிருப்போம். இல்ல அந்த அன்னை ஒரு தாயாக தானே ஏறி போய் அந்த ஆணிகளெல்லாம் எடுத்திருப்பார்கள். ஆனால் அன்னை மரியாளின் இந்த வேதனை நிறைந்த அந்த சமயம் எப்படி இருந்தார்? அன்னை மரியாள் அந்த வேதனையெல்லாம் மௌனமாக தன்னுடைய இதயத்தில் தாங்கிக் கொண்டு அந்த சிலுவையின் அருகினில் நின்று கொண்டிருந்தார். இது நமக்கு சொல்லுகின்ற பாடம் என்ன அப்படின்னு சொன்னா, முதலாவது அன்னை மரியாள் இந்த சிலுவையின் அடியில் நிற்கும் பொழுது முதலாக கடவுளுடைய அந்த சித்தத்தை ஏற்றுக்கொள்கிறாள். அன்னை மரியாள் ஒரு சிறு குழந்தையாக அல்லது குழந்தையாக இருக்கும் பொழுது கபிரியல் வானதூதர் வந்து அன்னை மரியாளிடம் மங்கள வார்த்தை சொல்லும் பொழுது அன்னை மரியாள் சொன்ன வார்த்தை, இதோ நான் உம் அடிமை, உமது வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும், ஆம் நான் ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது வேற அந்த நேரத்துல மட்டும் அன்னை மரியாள் ஆம் என்று சொல்லவில்லை. மாறாக, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் உன் அடிமை, என் வாழ்நாள் முழுவதும் நான் உன்னுடைய சித்தத்தை செய்கிறேன், என் வாழ்நாள் முழுவதும் நான் நீ என்ன சொல்கிறாயோ அதையே நான் செய்கிறேன், என்னுடைய வேதனையை அனுபவிக்கிறேன் என்று சொல்லி அன்னை மரியாள் அந்த கடவுளின் சித்தத்தை ஏற்றுக்கொண்டு சிலுவையின் அருகினில் நிற்கின்றாள். அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாக நாம் செய்ய வேண்டியது, நம்முடைய இந்த சிலுவை வேதனைகள் வியாகுலங்கள் நமக்கும் நிறைய இருக்கிறது. இப்படிப்பட்ட வியாகுலங்கள் வேதனைகள் வலிகள் நமக்கு வரும்பொழுது நாம் முதலாக நினைக்க வேண்டியது அன்னை மரியாளை போல, இது கடவுளுடைய சித்தம், கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற சிலுவை, ஆகவே நான் முதலாக இதை நான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஏற்றுக்கொள்கின்ற மனப்பான்மையை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நமக்கும் நிறைய சிலுவைகள் இருக்கிறது. ஒரு கணவன் சிலுவையாக இருக்கலாம், ஒரு மனைவி சிலுவையாக இருக்கலாம், குழந்தைகள் சிலுவையாக இருக்கலாம். நமக்கு பிறக்கின்ற குழந்தைகள் ஊனமுற்ற குழந்தையாக இருந்தால் அதுவும் கடவுள் கொடுத்த ஒரு மிகப்பெரிய சிலுவையாக இருக்கலாம், அல்லது நம்முடைய வேலை சிலுவையாக இருக்கலாம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு பணியும் நமக்கு ஒரு சில நேரங்களில் சிலுவையாக அமையலாம். இதையெல்லாம் நாம் முதலில் ஏற்றுக்கொள்ள அன்னை மரியாவை போல, இது கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற ஒரு சிலுவை, கடவுள் எனக்கு வைத்திருக்கின்ற ஒரு எண்ணம் சித்தம், ஆகவே நான் இதை முதலாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்படி அன்னை மரியாளிடம் நாம் முதலாக கற்றுக்கொள்ள வேண்டியது, சிலுவையின் அடியில் கடவுள் எனக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சிலுவையை நான் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த திடனை தாரும் என்று நாம் ஜெபிக்க வேண்டும். இரண்டாவதாக, அன்னை மரியாள் ஆண்டவருடைய அந்த சிலுவையின் அருகினில் நின்று அந்த அப்போஸ்தலர்கள் எல்லாம் ஓடி போனார்கள். ஆனால் அன்னை மரியாள் ஓடி போகவில்லை. ஏனென்றால் தன்னுடைய ரத்தம் அங்கே அந்த ரத்தத்தை சிந்தி கொண்டிருக்கிறது. ஆகவே மௌனமாக ஆண்டவருடைய அடியில் தன்னுடைய பிரசன்னத்தை பதிக்கிறாள். எப்பொழுதுமே நான் உன்னோடு இருப்பேன், ஆண்டவர் இயேசுவோடு பயணம் செய்வேன் என்று சொல்லி அன்னை மரியாள் முதல் சீடனாக ஆண்டவர் இயேசுவோடு பயணம் செய்து இறுதி வரை அவரோடு இருந்தார். நாமும் ஒரு சில நேரங்களில் வேதனை துன்பம் வரும்பொழுது தப்பித்து ஓடிவிடக்கூடாது. மாறாக அன்னை மரியாவை போல நின்று அந்த சிலுவையை ஏற்றுக்கொண்டு அதை நாம் சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். வெறும் நமக்கு மட்டும் சிலுவை இல்லை, நிறைய பேருக்கு இந்த சிலுவைகள் இருக்கிறது, நிறைய பேருக்கு வியாகுலங்கள் இருக்கிறது. நம்முடைய சொந்தக்காரோ இல்லை மற்றவர்களோ ஏதாவது துன்பத்தில் இருக்கும் பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஒருவேளை அவங்க வர்றதுக்கு முன்னாடி நாம் ஓடி போகிறோம், அல்லது அவங்க ஃபோன் செய்தால் அவங்க ஃபோனை நம்ம அட்டென்ட் செய்யறதில்லை, அல்லது நம்ம அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய ஒரு நிர்பந்தம் வருமோ அப்படின்ட்டு அவங்களெல்லாம் அப்படியே தள்ளி விடுவது, அவாய்ட் செய்வது, இப்படியெல்லாம் நாம் செய்யக்கூடிய சில தருணங்கள் இருக்கிறது. ஆனால் அன்னை மரியாள் வேதனையிலும்
சிலுவையிலும் ஆண்டவர் இயேசுவோடு அப்படியே நிற்கின்றாள். அவருடைய பிரசன்னத்தை அங்கே பதிய வைக்கிறாள். நாமும் வேதனை படும் பொழுது, துன்பம் படும் பொழுது, சிலுவை இருக்கும் பொழுது நம்முடைய பிரசன்னம் அங்கே கண்டிப்பாக தேவை. நாம் ஓடிவிடக்கூடாது. திடனோடு அந்த பிரசன்னத்தில் வாழ வேண்டும். மூன்றாவதாக, அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசுவை அந்த சிலுவையில் பார்க்கும் பொழுது முதலாக ஒரு குருவானவரை போல ஆண்டவருக்கு, தந்தையாம் கடவுளுக்கு அவரை அர்ப்பணிக்கின்றார். எப்படி ஒரு குருவானவர் இந்த திருப்பலியை நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் இயேசுவையே ஒரு பலியாக அர்ப்பணிக்கின்றாரோ அதே போல அன்னை மரியாள் முதலாக ஒரு திருப்பலியை நிறைவேற்றியது போல ஆண்டவர் இயேசுவை அந்த சிலுவையிலே ஒரு பீடமாக அமைத்து அந்த சிலுவையிலிருந்து ஆண்டவரை தந்தையாக கடவுளுக்கு அவர் அர்ப்பணிக்கின்றார். இதோ அன்னை மரியாளிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக சிறந்த ஒரு பாடம், நம்முடைய துன்பங்களை எல்லாம் கடவுளுக்கு ஒரு பலியாக அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய துன்பங்கள், நம்முடைய வேதனைகள், நமக்கு இருக்கும் சங்கடங்கள், நம்முடைய எண்ணங்களை எப்பொழுதுமே ஒரு விதமான டிஸ்டர்ப் செய்கின்ற எல்லாவித சமயங்களில் ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். தினந்தோறும் ஆண்டவருக்கு நம்முடைய வேதனைகளை, நம்முடைய துன்பங்களை, நம்முடைய குடும்பங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த திருப்பலியில் நாம் வரும்பொழுது இதைத்தான் குருவானவர் செய்கிறார். நம்முடைய எல்லா ஜெபங்களையும் விண்ணப்பங்களையும் ஆண்டவர் இயேசுவின் பலியோடு கடவுளுக்கு ஒப்பு கொடுக்கிறார். அன்னை மரியாள் அப்படிப்பட்ட அந்த பலியை அந்த சிலுவையின் அடியில் நின்று ஆண்டவர் இயேசுவை தந்தையாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தது போல இதோ நாமும் நம்முடைய வேதனைகள், துன்பங்கள் அனைத்தையும் அன்னை மரியாவை போல ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுப்போம். எப்பொழுதெல்லாம் ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுக்கிறோமோ அப்பொழுதெல்லாம் ஆண்டவர் நம்முடைய பலியை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, இதோ இன்று இந்த 4வது நாளிலே அன்னை மரியாளின் வியாகுலத்தை நாம் தியானிக்கும் பொழுது அன்னை மரியாள் சிலுவையின் அடியினில் நின்று ஆண்டவரை தந்தையாம் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்தார். ஆண்டவரை தன்னுடைய அந்த திடனோடு ஆண்டவரோடு நின்று கொண்டு நான் உன்னோடு இருக்கிறேன் என்று பயணம் செய்தார். அப்படிப்பட்ட அன்னை மரியாள் நம்மோடு அதே போல இருப்பார். அதே போல நான் உன்னோடு இருக்கிறேன். உன்னுடைய வேதனையில் ஆண்டவரோடு சிலுவை அடியில் நின்றது போல உன்னுடைய வேதனையில், உன்னுடைய துன்பத்தில் நான் உன்னோடு இருக்கின்றேன் என்ற அன்னை மரியாள் நமக்கு ஒரு திடனையும் சக்தியையும் நமக்கு ஒரு உற்சாகத்தையும் கொடுக்கின்றாள். ஆகவே இந்த நாளிலே அன்னை மரியாளை போல நாமும் இந்த சிலுவையின் அடியில் எல்லாரும் நிற்கின்றோம். அன்னை மரியாவை போல இந்த சிலுவையில் அடியில் நிற்கும்போது அன்னை மரியாவின் அந்த ஒரு சித்தத்தை நிறைவேற்றக்கூடிய அந்த எண்ணம் நம்மிலே வர வேண்டும். அன்னை மரியாவை போல துன்பம் வரும்போது ஓடிவிடாமல் நாம் இயேசுவோடு பிறரோடு தங்கி இருந்து அந்த துன்பத்தை நாம் ஏற்றுக்கொண்டு அதை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும். அன்னை மரியாவை போல நாம் எல்லாவற்றையும் ஆண்டவரோடு பலி செலுத்த வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு அன்னை மரியாளின் அந்த சிறப்பான அந்த வேதனைகள், சிறப்பான அந்த அன்னை மரியாளின் பட்ட எல்லாவித துன்பங்களில் நாமும் பங்கு கொண்டு இந்த நவநாளை நாம் தொடர்வோம். நிறைய பேருக்கு நிறைய வேதனை துன்பத்தோடு இங்கே வந்திருப்போம். அந்த கெபியில நம்ம ஜெபிக்கும் பொழுது, பொருத்தனை செலுத்தும் போது நம்முடைய எண்ணங்களில் நிறைய இருக்கிறது. எல்லாருக்குமே ஒவ்வொரு கதை இருக்கு. இங்க ஒவ்வொருத்தரும் கேட்டா ஒவ்வொரு கதை சொல்லலாம். எல்லாருக்குமே ஒவ்வொரு உலகம் இருக்கிறது. இது எல்லாவற்றையும் அன்னை மரியாளின் அந்த பாதத்தில் நாம் சமர்ப்பிக்கும் பொழுது அன்னை மரியாளின் இப்படிப்பட்ட ஒரு பண்புகளை நாமும் வளர்த்து கொள்ள இந்த திருப்பலியில் சிறப்பாக ஜெபிப்போம். இந்த திருப்பலியை குருவானவர் அர்ப்பணிக்கும் பொழுது நம்முடைய வேதனைகள், துன்பங்கள், வியாகுலங்கள் அனைத்தையும் இந்த காணிக்கையோடு ஆண்டவருக்கு நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அன்னை மரியாள் நம்மோடு இருந்து நம்ம எப்பொழுதுமே நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் வழிநடத்துவாராக. ஆமேன். உம்
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கும் இந்த திருப்பலி எல்லாம் உள்ள தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவாவின் அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இன்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருளும். தூயாவியாரின் ஒளியால் ஒளிர்விக்கப்பட்ட எங்கள் இதயங்கள் புனித கன்னிமரியாவின் எடுத்துக்காட்டால் உம்முடையவற்றை என்றும் ஆவலாய் தேடவும் பாதுகாக்கவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் வணக்க நாளில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூய ஆவின் நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதுதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி
தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் பீட்டர், துணை ஆயர்கள் ஜோசப், சுசைநாத், ஆரோக்கிய சதீஷ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவையை அன்பில் நிறைவு பெற செய்திருள்ளோம். மேலும் உயிர் தழும் எதிர்நோக்குடன் தீல் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றுள்ளோம். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தராயிருந்த ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ள தகுதி பெற்று உன் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கே உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை தெரிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களையெல்லாம் போக்குபவர். இந்த செம்மறின் விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அன்னை மரியாளின் வியாகுலங்களை நாம் தியானித்தோம். வேதனை நிறைந்த அன்னை மரியாள் இயேசுவோடு துணை நின்று, நான் உம்மோடு இருக்கிறேன் என்று சொல்லி, இதோ நம் அனைவருக்கும் தாயாக, நான் உன்னோடு என்றும் இருக்கிறேன், உன் வேதனையில், உன்னுடைய சிலுவையில், உன்னுடைய வியாகுலத்தில் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நமக்கும் பரிந்து பேசி துணை நிற்கிறாள் அன்னை மரியாள். இந்த நவ நாட்களிலே அன்னை மரியாளை தேடி வந்திருக்கும் நாம் அனைவரும் நம்முடைய நம்பிக்கையை ஆண்டவரின் மீது வைப்போம். அன்னை மரியாள் எப்பொழுதும் நமக்கு பரிந்துரைப்பாள், நம்மோடு நம்முடைய வேதனையில் பங்கு கொள்வார், பயணம் செய்வார் என்ற நம்பிக்கையோடு இது நாம் ஜெபிப்போம். வேதனையோ வியாதிகளோ எது என்னை வதைத்தாலும், சோதனையோ சோர்வுகளோ எது என்னை தொடர்ந்தாலும், உன் மகன் பாடுகள் முன்னே இவை ஒன்றும் இல்லையே. உன் மகன் பாடுகள் முன்னே இவை ஒன்றும் இல்லையே. சிலுவையின் அருகினில் நின்று ஜெபித்திடும் என் தாயே, வாழ்வின் சிலுவையை சுமக்க திடம் என்னில் தருவாயே. பந்தங்களோ பாசங்களோ எது என்னை மறந்தாலும், பிரிவுகளோ பிளவுகளோ எது என்னில் நிகழ்ந்தாலும், உன் மகன் வியாகுலம் முன்னே இவை ஒன்றும் இல்லையே. உன் மகன் வியாகுலம் முன்னே இவை ஒன்றும் இல்லையே. சிலுவையின் அருகினில் நின்று ஜெபித்திடும் எம் தாயே, வாழ்வின் சிலுவையை சுமக்க திடம் என்னில் தருவாயே. திடம் என்னில் தருவாயே. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பினுடையவும் நம்பிக்கையுடையவும் அருளடையாளங்களால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். புனித கன்னிமரியாவை பற்றுதலுடன் பெருமைப்படுத்தும் நாங்கள் அவருடன் இணைந்து இறை அன்பில் பங்கு பெறும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. சிரம் தாழ்த்திரின் ஆசிரை பெறுவோம். புனித கன்னிமரியாவின் தாய்மை பேற்றின் வழியாக மனித இனத்தை கனிவிரக்கத்துடன் மீட்க திருவுளம் கொண்ட இறைவன்
தமது ஆசியால் உங்களை வளப்படுத்த திருவுளம் கொள்வாராக. அவர் வழியாக வாழ்வின் காரணரை அடைய தகுதி பெற்ற நீங்கள் அவரது பாதுகாவலை என்றும் எங்கும் உணர்வீர்களாக. என்று இறைப்பற்றுதலோடு கூடியிருக்கும் நீங்கள் அருள், வாழ்வின் மகிழ்ச்சி, விண்ணக பரிசுகள் ஆகியவற்றின் கொடைகளை உங்களோடு எடுத்து செல்வீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், வாழ்க்கை பயணம் தொடரட்டும். இறைவனுக்கு நன்றி. திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: திருமதி ஷீலா மற்றும் குடும்பத்தினர், பெங்களூர்.